பாக்கியாவோட லைஃப்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராதிகா வந்துட்டு குறுக்க வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம ஈஸ்வரி பாட்டி வந்து ராதிகா வீட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பாக்கியா போனது வந்து குத்தம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இனியாவுக்கு வந்துட்டு பிறந்தநாள் வருது. ஸோ அதுக்காக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாக்கியா வெயிட் பண்ணி வந்துட்டு 12 மணிக்கு கரெக்டாக வந்துட்டு பர்த்டே விஷஸ் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துட்டு முழிச்சிருந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நாளைக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறமா தூங்க வந்து போயிடுறாங்க. ஸோ இனி வந்துட்டு செம்ம ஹாப்பி ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ராதிகா வந்து ஸ்ட்ரைட்டாக மூஞ்சில் அடிச்சாப்பில் வந்து சொல்லிடுறாங்க நம்ம கோபிக்கிட்ட, இந்த மாதிரி என்ன சுத்தமாக வந்து கண்டுக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு மூஞ்சில் அடிச்சாப்பில் சொன்னவும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கோபிக்கு வந்து ரொம்பவே கில்ட்டாக வந்து ஃபீல் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு அப்போ கவனிக்காமல் இருக்கிறோமோ, நம்ம அம்மா மட்டும் தான் பார்த்துட்டே இருக்கிறோமோ அப்படின்ற மாதிரி வந்து தோண ஆரம்பிச்சிச்சு. சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நான் வந்துட்டு ராதிகா வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிறாங்க, இனிமேல் சாப்பாடு கொடுக்கறதுக்கு இங்கே பாக்கியா வந்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு போயிறாங்க. அவங்களுக்கு அதுதான் வந்துட்டு பெரிய குத்தமாக இருக்குது. ஆனால் கோபி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அவள் வந்துட்டு எங்கள் அம்மா பார்த்துட்டு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்குமே ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கான்பாஸ் சொல்லி பண்ணிட்டு அடுத்த ப்ரோமோ அப்படி தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.